Hello friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம டே டு டே லைஃப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய குக்கிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சொல்லிருக்க டிப்ஸ் எல்லாமே நம்ம டெய்லி சமையல் பண்றதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சாம்பார் சாப்பிடும்போது கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். வயிறு வலிக்கும், ஏப்பம் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சாம்பார் செய்யும்போது துவரம் பருப்பை வந்து லைட்டாக வறுத்துக்கங்க. வறுக்கும் போது ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுத்துக்கணும். லைட்டாக வறுத்துட்டு இந்த பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள், உப்பு, பெருங்காயத்தூள் கூடவே 2 பல்லு பூண்டு சேர்த்து வேக வச்சுட்டு நம்ம சாம்பார் செய்யும்போது கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் கம்மி பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிக்கும் போது எண்ணெயோட சூடு எந்த அளவில் இருக்குன்னு தெரியாது. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்ததுன்னா நம்ம பொரிக்கும் போது உள்ளே போட்டதும் டக்குன்னு கரிஞ்சிடும், பட் உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி எடுத்துக்கங்க. இதை நம்ம எண்ணெயில் விட்டு பார்த்தோம்னாலே எண்ணெயோட சூடு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இதை நான் உள்ளே விடும்போது எண்ணெயில் எந்த பபுள்ஸுமே வரல. ஸோ எண்ணெய் இன்னும் சூடாகவே இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உள்ளே விடும்போது பாருங்கள், லைட்டாக பபிள்ஸ் வருது. ஸோ எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்குது. மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடியதெல்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணிக்கலாம். சமோசாலாம் பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சரில் தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ உள்ளே விடும்போது பாருங்கள், நிறைய பபிள்ஸ் வருது. இப்போது எண்ணெய் வந்து ஹை ஹீட்டில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உள்ளே போட்டதும் டக்குன்னு கரிஞ்சிரும். டிப் வந்து இப்போ தான் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம குழம்பு செய்யும்போதோ இல்லைனா பொரியல் செய்யும்போதோ பார்த்திங்கன்னா சில சமயங்களில் உப்பு அதிகமாக போயிடும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம உப்பை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது இதை நம்ம கடைசியாக பொரியலில் சேர்த்து நல்லா கலந்து விடும்போது உப்போட லெவல் வந்து நமக்கு நல்லா கம்மியாயிரும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம பொரியலோட டேஸ்ட்டும் நல்ல சூப்பராக இருக்கும். இந்த பவுடரை நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு குழம்புலையும் சேர்த்துக்கலாம். குழம்புல இருக்கிற உப்போட லெவலும் கம்மியாயிரும். இந்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்ததாக இந்த டிப் வந்து நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா நம்ம கடுகு தாளிக்கும் போது கடுகு பொரிஞ்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அடுப்பு எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கடுகு வெடித்து எண்ணெயிலேருந்து வெளியில் வராது. பட் கடுகு பொரியாதும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. கடுகு பொரியும், ஆனால் மற்ற எல்லா இடத்துலையுமே தெரிக்காமல் எண்ணெய்க்குள்ளவே இருக்கும். இந்த டிப் என்னன்னு பார்க்கலாம். முட்டை வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா சில சமயங்களில் முட்டையில் இந்த மாதிரி விரிசல் இருந்ததுன்னா நம்ம வேக வைக்கும்போது எல்லாமே வெளியில் வந்து தண்ணி ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க முட்டையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கிராக் விழுந்திருக்கு. இந்த பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் இந்த முட்டையை உள்ளே சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்த உடனேயே கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக வினிகர் சேர்த்து வேக வைக்கும்போது முட்டையில் விரிசல் இருந்தாலுமே முட்டை வந்து வெளியில் வராது, நல்லா சூப்பராக வெந்து வரும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. ஆறுனதுக்கப்புறமா நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கிராக் விழுந்திருக்கு, பட் முட்டை வந்து வெளியில் வரவே இல்லை. எவ்வளோ சூப்பராக உரிக்க வருது பாருங்கள். இந்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சில சமயங்களில் சிக்கன் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் எவ்வளோ தான் அலசி எடுத்தாலுமே சிக்கனில் இருக்க கவுச்சி வடை வந்து போகாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கழுவி எடுத்தோன்னா அந்த கவுச்சி வடை சுத்தமாக வராது. அடுத்து நம்ம எப்பயும் போல் இந்த சிக்கனை சமைச்சிக்கலாம். இந்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சில சமயங்களில் முட்டையை உடைக்கும் போது இந்த மாதிரி கீழே கொட்டிடும். அப்படி இல்லைன்னா நம்ம முட்டையை கை தவறி கீழே போட்டுட்டாலும் முட்டையோட ஸ்மெல் வந்து நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் போகவே போகாது. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா டக்குன்னு உப்பு எடுத்து முட்டை மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக தூவி விட்டுருங்க. இந்த உப்பு வந்து இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். முட்டையோட ஸ்மெல் சுத்தமாக வராது. அடுத்து நம்ம தண்ணி போட்டு லைட்டாக தொடச்சி விட்டுட்டோன்னா முட்டை கொட்டின தடமே இல்லாத மாதிரி ஆகிடும். இந்த டிப் என்னன்னு பார்க்கலாம்.
நம்ம வீட்டில் பொதுவாகவே சப்பாத்தி சுடுவோம். பட் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல பூரி மாதிரி புசு புசு நல்லா பொங்கிட்டு நல்ல சாஃப்டாக சப்பாத்தி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் மாவு பிசையும் போது எப்பவும் போல் கோதுமையும் உப்பும் மட்டும் போட்டு பிசைஞ்சிக்கிட்டா போதும். இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பால் எடுத்துக்கிட்டு இதை இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. இப்போது இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே சப்பாத்தி பரத்துறதுக்கு மாவு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதையும் இது மேலே கொஞ்சமாக தூவிக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதை வந்து நம்ம மறுபடியும் பரத்திக்கலாம். இதை பரத்தும் போது நம்ம நடுவில் அதிகமாக அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இந்த சைஸில் பரத்தினதுக்கப்புறமா ஓரங்களில் சுற்றி இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. இப்போது இதை வந்து நல்ல சூடான தோசைக்கல்லில் போட்டுட்டு உடனேவே எண்ணெய் சேர்க்கக்கூடாது. ஒரு பக்கம் திருப்பி விட்டதுக்கப்புறமா இது மேலே நம்ம எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். நம்ம சப்பாத்தி வந்து நல்லா பொங்கி புசு புசுன்னு பூரி மாதிரி நல்ல சாஃப்டாக வந்துடும். இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக லேயராக ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா முந்தின நாள் செஞ்சு மீந்து போன சாதம் இருக்கும். அந்த சாதத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருப்போம். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல விதையாக இருக்கும். ஸோ இந்த சாதத்தை மறுபடியும் சூடு பண்ணி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வடித்த புது சாதம் மாதிரி நம்மளால் செய்ய முடியும். ஒரு ஈஸியான மெத்தடில் இதை நம்ம பண்ணிடலாம். இந்த பாத்திரத்தில் நான் தண்ணியை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சாதத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். சாதத்தை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே ஸ்டவ் ஆன் ஆகிருக்கக்கூடாது. 2 நிமிஷத்துக்கு இந்த சாதம் வந்து சுடு தண்ணியிலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். எனக்கு வந்து சாதம் கம்மியாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டிலே போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு சாதம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் எப்பவும் போல் சாதம் வடிக்கிற தட்டு போட்டு கூட வடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ தான் வடித்த ஃப்ரெஷ்ஷான சாதம் மாதிரி எவ்வளோ ஈஸியாக சூடு பண்ணியாச்சு பாருங்கள். இந்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பொதுவாகவே வீட்டில் முட்டை வந்து ஆம்லேட்டோ இல்லை ஹாஃப் பாயிலோ போடுவோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ட்ரையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சாஃப்டாகவே இருக்காது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கல்லிலேருந்து எடுக்கும்போது லைட்டாக இந்த கல் மேலே தண்ணி தெளிச்சிட்டு எடுத்தோன்னா இந்த முட்டை வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு ட்ரை ஆகாமலும் இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.